இது என் மைண்ட்ல இத்தனை நாள் கழிச்சு என் மைண்ட்ல இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செமையா இருக்குன்னா எது சொல்லுவீங்க நீங்க? எனக்கு அந்த மாதிரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்ல. உங்கள பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தங்க வந்து மேபி தே கேவ் யூ சம் வாட்டர் ஆர் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது நான் குட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல மாட்டேன். நெறைய பீப்பிள கடந்து வரும்போது அது ஒரு பேசிக் அது யோசிக்கிறீங்க. கண்டிப்பா. ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்திருந்தா நானும் அதுதான் பண்ணியிருப்பேன் அப்படின்றது. பட் ஆனா அவங்களுக்கு வந்து ஓகே அந்த மாரி இருப்பாங்க. பட் எப்பவுமே அந்த மாதிரி வரமாட்டாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதோட ஓகே. பட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு நெறைய கிடைச்சிருக்கு. குட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குட்டி தான். ஓகே, நான் அதுக்கு வரேன். பட் உங்களுக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் Zomato ஜாயின் பண்ணி 1 மந்த்தில் ரகு போல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சாப்பிடல, ஒன்றும் பண்ணல. ஒரு மதியம் டைமில் நான் ஒரு 7 சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். டி நகர் தான். டி நகர் தாமோதர் ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கீதான்ற ஒரு பொண்ணு ஆர்டர் பண்ணாங்க. சாப்பாடு 4 சாப்பாடு பேர் மறக்க முடியல. குட்னு சரி சாப்பாடுலாம் பசி சரியான கல்லாம் உள்ளே போயிடுச்சு. சரிங்க சாப்பாடில் டார்கெட் வரீங்களா? நான் சாப்பிடவே மாட்டேன் எப்போதுமே. அந்த டார்கெட்டை முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு இந்த டார்கெட் யார் கொடுப்பாங்க? டார்கெட் Zomato தான் கொடுப்பாங்க. ஓகே, Zomato, ஸ்விக்கி இது மாதிரி கொடுப்பாங்க. இவ்வளோ நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு இவ்வளோ ரூபான்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நீங்கள் அதை மீட் பண்ண முடியலன்னா மீட் பண்ணோம்னா நம்ம ஓட்டின அமௌண்ட் மட்டும் தான். இன்சென்டிவ் எதுவுமே வராது. ஓ, இன்சென்டிவ்க்கு நீங்கள் இவ்வளோ அட்டெண்ட் பண்ணணும். இன்சென்டிவ் இருக்குது, வீக்லி இன்சென்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஓகே, ஸோ அது நமக்குமே கிடைக்காது. ஆனால் பஸ்ஸில் போகும்போது அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறேன். அந்த சாப்பாடை எனக்கு ஒரு சாப்பாடை கொடுத்து சாப்பிட வச்சாங்க. அங்கேயே உட்கார வச்சு நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படின்னு. பஸ்ஸில் இல்லை, வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில். ஓ, உங்கள் வீட்டில் சாப்பாடு 7 சாப்பாடு கொடுக்குறேன். சங்கீதாவிலேருந்து ஆர்டர் பண்ணி கீதான்ற பொண்ணுக்கு கொண்டு போகிறேன். அந்த பொண்ணு அங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க, வீட்டில் உட்கார வச்சு சாப்பிட சொல்லி அந்த சாப்பாடை கொடுத்துட்டு வீட்டில் உட்கார வச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னுமே மறக்கவே முடியாது. கண்டிப்பாக நம்ம எப்பயாவது வாழ்க்கையில் பெரிய ஆளானோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு செய்யணும். ஏதாவது எங்கே இருக்கணும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்று கிஃப்ட் கொடுக்கணும் ஒரு சம்திங் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும். சீரியஸாக கீதா இஸ் ஆசம். செம விஷயங்க.